ஹாய் ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமைங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். வீட்டில் தண்ணியே இல்லை, அதனால் சாப்பாடு எதுவும் செய்யல. பிள்ளைங்க சும்மா தான் போனாங்க. சரி அதுக்குள்ளேயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சாக்கா தண்ணி வந்துடும், சாப்பாடு செஞ்சிடலாம் பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. என்னன்னு கேட்டால், உங்களுக்கு சேலரி போட்டாச்சு, வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. அப்படியே ஒரு சந்தோஷத்தில் உடனே தலையை மட்டும் சீவிட்டு நான் கிளம்பிட்டேன். வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வந்தேன். வந்து பார்த்திங்கன்னா வவுச்சரில் கையெழுத்து போட்டு செக்கையும் வாங்கிட்டேன். வாங்கின உடனே ஒரு ஃபீலிங்குங்க. எப்பயுமே வந்து மாதம் மாதம் நான் தான் செக்கு கொடுப்பேன் எல்லாருக்கும். இந்த மாதம் தான் நமக்கு வேலையை விட்டு நின்றுட்டோமா, நம்மளுக்கு இன்னொருத்தவங்க தானே கொடுப்பாங்க. சரின்னு அவங்கக்கிட்டேருந்து நான் அந்த செக்கை வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து பேங்கில் கையோட பணத்தையும் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா வரும்பொழுது பார்த்திங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டல் இருந்துச்சு. வீட்டில் சமையல் செய்யாதனால சரி அங்கே எல்லாமே இருந்தது. வெரைட்டி ரைஸ்லாம், தக்காளி சாதம், லெமன் சாதம், புதினா சாதம், வெஜிடபிள் பிரியாணி, தேங்காய் சாதம் எல்லாமே இருந்துச்சு. சரி நம்ம 2 சாப்பாடு கொண்டு போகலாம், பாப்பாவும் மதியத்தோடு வந்துடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு 2 சாப்பாடு வாங்கினேன். ரூ. 40 தான், பரவாயில்லைங்க, சூப்பராக இருந்துச்சு. சரி அதையும் அப்படியே வாங்கிட்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா பாப்பாவும் வந்துட்டாங்க. அவங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி கொடுத்துட்டு நான் தயிர் சாப்பாடு சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு, வெயிலுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. சரி சாப்பிடும்பொழுது பாப்பா சொன்னாங்க, வீட்டில் ஒரு நாளைக்கு பிரியாணியே செஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறம்மா, ரொம்ப நாளாக ஆகுது அப்படின்னாங்க. இதோ இன்றைக்கே செஞ்சுட்டேன், காசு இருக்குல்ல கையில், சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டேனே அப்படின்ட்டு இன்றைக்கி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வந்து பிரியாணி செஞ்சுட்டு கிரேவி வச்சு சாப்பிட